சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரீஸ் மற்றும் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக பல உதவிகளை செய்து வரும் உங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள் முற்றிலும் பார்வையற்றவர். அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திற்காக உங்கள் உதாரத்துவமான உதவிக்கரங்களை தாருங்கள். எங்கள் ஊழியங்களில் நடைபெறுகிற ஆவிக்குரிய கன்வென்ஷன்கள், வீட்டு கூட்டங்கள், அழைக்கின்ற சபையில் தேவ செய்திகளின் மூலமாக கிடைக்கும் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த ஊழியங்கள் நடைபெறுகின்றன. உங்கள் சபை கூட்டங்களுக்கும் வீட்டு கூட்டங்களுக்கும் ஜெபங்களுக்கும் போதகரை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், செல் 9360383940. இந்த நாளிலும் என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு சங்கீதம் 91 கொடுத்தாரு. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு சங்கீதம், ஒரு ஃபெமினியனான ஒரு சங்கீதம். இதில் என்ன இருக்கு அப்படின்னு எனக்கே ஒரு சின்ன கேள்வி வந்துச்சு. அந்த கேள்விக்கு 14வது வசனத்தை வாசித்த உடனே தான், ஓஹோ, இதில் இவ்வளோ விசேஷம் இருக்கா அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் புரிந்து கொண்ட விஷயத்தை, எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்த விஷயத்தை இப்பவும் சபையில், தொலைக்காட்சியில் பகிர்ந்து கொண்டா உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எத்தனையோ முறை படித்தாலும் படிச்சுட்டு நம்ம அப்படியே விட்டுட்டு போயிடுறோம். அதான் விஷயம். நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் இருக்காங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஏன் நீங்களும் கூட அப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க. 66 புத்தகத்தை 66 முறை படிச்சுட்டேன்னு சொல்கிறீங்க. எத்தனை விளங்கி இருக்கு, எத்தனை இருதயத்தில் போயிருக்கு அப்படிங்கிறது நம்ம உட்காந்து தேவனோட பேசுனா நமக்கே தெரியும். ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க, சில காரியங்களை, தெரியாத காரியங்களை ஊழியக்காரங்க இடத்துல கேட்டு தெரிந்து கொள்வாங்க. அல்லேலூயா. என்கிட்ட கேட்குறவங்கள நிறைய பேர் உண்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி கேட்குறவங்கள பார்க்கும்போது சில காரியம் எனக்கே தெரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உட்காந்து ஆகா இதை நம்ம படிக்கணுமே அப்படின்னு தோணும். கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 91:14வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். நல்ல ஒரு வசனம் பாருங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இந்த வசனத்துல 2 காரியம் நாம பார்க்கிறோம். ஒன்னு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடினால் நான் அவனை என்ன செய்வேன்? முதலாவது விடுதலை ஆக்குவேன். அல்லேலூயா. இன்னொரு காரியம், அவன் கூப்பிடுறபடினால், என்னை நோக்கி காத்திருக்கிறபடினால், அது எப்படி வேணாலும் பொருள் எடுத்துக்கலாம். அவனை நான் என்ன செய்வேன்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இப்போ இத்தனை வருஷம் கடந்து வந்துட்டோம். 2024க்குள்ளேயே நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் அந்த நாள்கள் எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் அவுட் பண்ணுறது இல்லை அப்படின்னா, எந்த நாளில் எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ராத்திரி படுக்கும்போது நல்லா தான் ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறாரு, காலையில் அவரை புட்டுக்கிறாரு, போயிடுறாரு, ஆண்டவர்கிட்ட சேர்ந்துறாரு. அதே மாதிரி தேசத்திலும் நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள், எதிர்பார்க்காத நேரங்களில் என்ன செய்து நடக்குது. அப்படித்தானே பிரதர்? ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அப்ப பொய்யா? கர்த்தருடைய வார்த்தை பொய்யா கிடையாது, நிச்சயமா உண்டு. ஆனா நம்ம என்ன செய்யணும்னா வாஞ்சிக்கணும். எல்லாருமே வாஞ்சிக்காமையா இருக்கோம், எல்லாருமே ஜெபிக்காமையா இருக்கோம் அப்படின்னு சில பேருக்கு கேள்வி வந்துடும். இந்த வசனத்தை சொன்ன, ஏமா இவர் என்னமா பெரியவர் மாதிரி பேசுறாரு, அப்படித்தானையா, பெரியவர் மாதிரி பேசுறாரு அப்படின்னு. ஆனா அப்படி இல்லை என் அன்பு சகோதரனே, சகோதரியே. கண்டிப்பா சொல்ற, வாஞ்சை உள்ள ஆத்மா என்ன செய்யும்? செழிக்கும். வாஞ்சை நிறைவேறுவதுதான் ஆத்மாவுக்கு இனிமை. அப்படித்தானே போட்டிருக்கு பைபிள்ல, நீதிமொழிகள்ல. ஆனா நம்ம என்ன செய்யறதுல, வாஞ்சிக்கிறதுல. குறிப்பா ஒரு சுகர் வருது, ஒரு கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா கர்த்தரை நம்புறதை விட, கர்த்தரிடத்துல வாஞ்சியோடு கேட்கறத விட, நிறைய பேர் இன்னைக்கு டாக்டர் சொன்னதை, அந்த இன்சுலினை டைமுக்கு ஃபாலோ பண்ணுறதா அதிகமாகி போச்சு. அப்போ அது என்ன செய்யாது? விடுதலை வராது. ஆனால் ஒரு சிலரை நான் பார்த்துருக்கேன், இவர் எனக்கு வந்திருக்கிற சுகரை கண்டிப்பாக கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும், என்னுடைய சாப்பாட்டு முறைகளில் நான் கண்ட்ரோலாக இருப்பேன், கர்த்தர் என்னை நடத்த வல்லமை உள்ளவர், விடுதலையாக்க வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எந்திரிக்கவும் செய்கிறாங்க. அல்லேலூயா. நிச்சயமாக அப்படிதான். எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும்
மனுஷனிடத்துல ரொம்ப சொல்லவே மாட்டேன். ஏன்னா என்கிட்ட கேட்டுட்டு என்னையவே கிண்டல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி தானே? நம்மளை பற்றி கிண்டல் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இவளுக்கு எப்போ வேலை இல்லை. என்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, சென்னையிலேருந்து அரும்பாக்கத்தில் ஒரு அம்மா, என் கூட ரொம்ப நல்ல ஒரு குடும்பம், என்னுடைய குடும்பத்தை போல அவர்கள் குடும்பத்தை நான் அதிகமாக நேசிக்கிறது உண்டு. அவங்க பாஸ்டரே சொல்லுவாங்க, வேலையில் எப்போ பார்த்தாலும் சுகவீனம், எப்போ பார்த்தாலும் சுகவீனம். சுகவீனம் இருக்கு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க? பாஸ்டர் இடத்துல ஜெபிக்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நல்ல சுகமாக இருக்காங்க, கர்த்தருக்கு தோத்திரம். நான் ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்லேன், அம்மா என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறவனை நான் என்ன செய்வேன்? நிச்சயமா விடுதலையாக்குவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. பாஸ்டர் நம்புங்க, பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க, வேண்டான்னு சொல்லல. நீங்க இதை வாஞ்சித்து கேட்டா உங்களுக்கு நடக்கும்னு சொன்னேன். இன்னைக்கு அவங்க நல்ல சுகத்தோடு இருக்கிறாங்க. நிறைய பேர் எப்படின்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் வாஞ்சியோடு கேட்பாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் நான் என்ன வர்றேன்னா, எந்த ஒரு காரியத்திலையுமே நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், விடுதலையாக்கப்படணும் அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் ஒரு ஆழமான விசுவாசம், ஒரு ஆழமான வாஞ்சை என்ன செய்யணும்? இருக்கணும். நான் என்ன பார்க்குறீங்களா, இந்த ஊழியத்தை செய்வதற்கு முன்னாடி உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன், ஏன்னா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டி இருக்கு. ஒரு பேடு வாசிப்பேன், பாட்டு பாடுவேன், ஆரம்ப ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர்கிட்ட நான் வாஞ்சித்தேன். ஒவ்வொரு நாளும் 3:30 மணிக்கு மொட்டை மாடியில் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். என் கூட இருந்த நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் என்னை பற்றி. ட்ரெயினில் போனால் கூட அப்பவும் எந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணேன். 3:30 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, வாஞ்ச உள்ள ஆத்மா சலிக்கும்ல, வாஞ்ச உள்ளவனை விடுதலையாக்குவீர்ல, வாஞ்ச உள்ளவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேர்ல, என்னை நடத்தணும். நீங்கள் பார்க்குறீங்க, பாஸ்டர் மாரியப்பன் போடுறாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டுடைய ஊழியத்துக்கு முறையான ஒரு அழைப்பை பெற்று இன்னைக்கு ஒரு சபையை வைத்து பல பிள்ளைகளை போஷித்து பல பணியாளர்களை போஷித்து நடத்தி கொண்டிருக்கிறோம். எப்படி முடியுது? முயற்சி இருக்கணும், வாஞ்சை இருக்கணும். அது இருந்தா கண்டிப்பா நடக்கும். நம்ம ஆட்கள் எப்படி தெரியுமா? வாஞ்சிக்கிறது இல்லை. கொஞ்ச நாள் வாஞ்சிச்சுட்டு இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம அப்படி ஒரு தீர்மானத்தை பண்ணிட்டு என்னையா வசனா எப்பவும் படிக்கிறதானே அப்படின்னு சொன்ன உடனே வேகமா படிச்சுட்டு வேகமா அப்படியே விட்டுருவோம். நான் சொல்றேன், இன்னைக்கு கூட எந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற நீங்களும் சரி, பிரதர் எழுதி வச்சுக்கோங்க. அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. இவர் ஊழியக்காரராக மாறி இருக்கிறார்னா, இவரால் ஒரு ஊழியத்தை செய்ய முடியும்னா, இவரால் ஒரு நிறுவனத்தை நடத்த முடியுதுன்னா என்னை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். வேற யாரையுமே டெபினேஷனாக கொடுக்க மாட்டேங்க நான். நீங்கள் அவரை பற்றியே உயர்த்திக்கிட்டே இருக்காருன்னு சொன்னாலும் பரவாயில்ல, உயர்த்த தான் எனக்கு உயர்வு வரும். ஏன்னா உள்ளதெல்லாம் உயர் உள்ளலாக என்ன செய்யணும்? இருக்கணும். எப்பவுமே ஆண்டவர் நம்மளை கீழ் நோக்கி பார்க்க சொல்லலை. எப்படி பார்க்க சொல்றாரு? உங்களுடைய இருதயம் தாழ்மைப்பட்டிருக்கணும். உங்களுடைய சிந்தைகள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? உயர்வானதா இருக்கணும். அப்படித்தானே சொல்லியிருக்காங்க? இல்லை எப்படி கீழே நான் இப்படி இருக்கிறத விட ஒரு சின்ன வீட்டுக்குள்ள இருந்தா நல்லது, ஒரு சின்ன வண்டி வச்சிருந்தா நல்லது. அப்படி இல்லை. சைக்கிள் வச்சிருந்தா பைக் வாங்கணுங்கிற வாஞ்சி இருக்கணும், பைக் வச்சிருந்தா கார் வாங்கணுங்கிற வாஞ்சி இருக்கணும், பிஏ படிச்சிருந்தா பிஎட் படிக்கணுங்கிற வாஞ்சி இருக்கணும். ஒரு சின்ன கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கிற அதே கம்பெனியில் மேனேஜராக இருக்கணுங்கிற வாஞ்சி இருக்கணும். நாகர்கோவில் பட்டணத்தில் நான் தங்கியிருக்கிற லாட்ஜில் நிறைய பேருக்கு தெரியும், ஓபிஎம் லாட்ஜின்னு ஒரு லாட்ஜில் அதிகமாக தங்குவேன். பேர் சொல்லியே சொல்கிறேன். அவங்க 2 பேரும் பக்கத்தில் லாட்ஜில் ரூம் பாயா சேர்ந்தாங்க. இன்றைக்கி அந்த ரெண்டு பேர் தான் அந்த லாட்ஜுக்கு ஓனர். ரூம் பாயா சர்வீஸ் பண்ணி அதே வேலையில் மேனேஜராக இருந்து சூப்பர்வைசராக இருந்து இன்றைக்கி அந்த லாட்ஜுக்கு சொந்தக்காரங்க. எப்படி முடியுதுன்னா அவங்களுடைய வாஞ்சை, இதை நான் எப்படியாவது செய்யணும். ஒரு நோய் தீரணும்னா மருத்துவர்கிட்ட போறது தப்பு இல்லை. அவர் என்னை விடுதலையாக்க முடியும். அல்லேலூயா. அவர் என்னை விடுதலையாக்க முடியுங்கிற நம்பிக்கை நமக்குள்ள வரணும், கான்ஃபிடென்ட் நமக்குள்ள வரணும், வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும், பிரயாசப்படணும். நிறைய பேர் என்ன செய்யறதுன்னா பிரயாசப்படுறது இல்லை. இன்னும் சில பேர் எப்படின்னா அடுத்தவங்ககிட்ட சொல்லிடுவாங்க, லிஸ்ட்டை அடுத்தவங்க தலையில தூக்கி போட்டுருவாங்க. அப்படித்தானையா? பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிடுவாங்க, இதெல்லாம் நான் செய்ய போறேன், நீ ஜெபம் பண்ணு. இதெல்லாம் நான் செய்ய போறேன் பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணுங்க. நாங்க ஜெபம் பண்றோம், ஒய்ஃப் ஜெபம் பண்ணட்டும், நல்லதுதான். கணவன் ஜெபம் பண்ணுங்க, நல்லதுதான். ஆனா நீங்க அவங்கவுங்க காரியத்தை என்ன செய்யணும்? அவங்கவுங்க என்ன செய்யணும்? வாஞ்சிக்கணும். உண்மையாவே நான் வாஞ்சிப்பேன். ஒவ்வொரு காரியத்தை, ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகை நடத்தணும்னா இது இப்படி தான் நடத்தணும்னு வாஞ்சிப்பேன். அழகா கர்த்தர் நடத்தி முடிப்பாங்க. ஒரு நோய் எனக்கு வந்துருச்சுன்னா, பிரச்சனை எனக்கு வந்துருச்சுன்னா, இதுல இருந்து நான் விடுதலை நிச்சயமா பெறுவேங்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வாஞ்சிப்பேன். மறுபடியும் தொலைக்காட்சியில் சபையில் நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார்.
இந்த வார்த்தை ஒரு நாள் போய் கிடையாது, நல்ல வார்த்தை. நல்லா திருப்பி அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க, அடுத்த பகுதிக்கு போவோம். நல்லா இருக்கும் பாருங்க, திரும்பி கொஞ்சம் வாசிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய், நல்லா இருக்கு பாருங்க, நம்மளை பார்த்து சொன்னது போல இருக்கு பாருங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கர்த்தரை நம்பி வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்த ஐயா டிஜிஎஸ் ஐயா தெரியும், இன்னைக்கு அவங்க நிறுவனத்தை பத்தி நமக்கு தெரியும். கர்த்தரை நம்பி எத்தனை பேர் அவங்க தொழிலை விட்டுட்டு வந்தவங்க பேர் சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் மட்டும்தான் மறைந்தவங்க பேர் சொல்லலாம். இருக்கிறவங்க பேர் சொன்னா என்னை பத்தி ஏன் நீ பேசுற, நான் எம்பிட்டு வச்சிருக்கேன், உனக்கு என்னையா தெரியும் அப்படிப்பாங்க. நல்லா இருந்தா கூட நல்லா இல்லைன்னு சொல்ற ஆட்கள் நிறைய பேர் பெரிய போச்சு போட்டு அல்லேலூயா. ஆனா அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உண்மையா சொல்றேன், ஒவ்வொரு ஊழியக்காரனையும் நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்தில் கூட நிறைய பேர் குடும்பத்தில் சொல்றேன், உண்மையா ஆண்டவரை அறியாத காலங்களில் என்னுடைய நிலைமை இப்படி இருந்துச்சு, ஆண்டவரை அறிந்த நாட்களில் இதெல்லாம் வந்துச்சுங்கிறத ஒரு பட்டியல் போட்டு காட்ட முடியும். இன்னைக்கு சபையில் உட்கார்ந்து இருக்கிறவங்க, இது தொலைக்காட்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, உங்க நிலைமையில அப்படியே நீங்க இருக்கிறீங்கன்னா, பேச்சளவில் உங்களுடைய வாயோடு இருக்காமல் முழங்காலை முடக்கி வாஞ்சிக்கணும். இதை பெற்றுக்கொள்ள முடியும், இதை கொடுக்கிறதற்கு வல்லவர் இருக்கிறார், உயர்ந்த அடைக்கலத்துக்கு கொண்டு போவார். நிச்சயமா எனக்கு ஒரு பதவி உண்டு, எனக்கு ஒரு ப்ரமோஷன் உண்டு, ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையே போட்டுட்டு என் வாழ்க்கை வைக்க போறது இல்லை, நல்ல ஒரு ஹோட்டல் கட்டுவேன். வாஞ்சிக்கணும். ஏதோ நேர பொழப்பு ஓடுது பிரதர், இந்தாங்க 500 ரூபா காணிக்க, அப்படியா? எப்படி பிரதர்? ஏதோ 500 ரூபா காணிக்க வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, உங்களை கர்த்தர் 5000 ரூபா கொடுக்கிறவரை உயர்த்தணும், 50000 ரூபா கொடுக்கிறவரை உயர்த்தணும். நாங்க ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, நீங்க வாஞ்சிக்கணும். நான் ஒரு காலத்தில் அப்படிதான் ஆண்டவர்ட்ட அழுதேன், ஆண்டவரே நான் வாங்குகிறவனா இருக்கக்கூடாது, கொடுக்கிறவனா வாஞ்சிக்கணும். உங்களை போல சிலரை எழுப்பி கொடுக்க வச்சு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். வாஞ்சிக்கணும். வேதத்தில் சில பேர் வாஞ்சித்தாங்க, சில பேர் முயற்சித்தாங்க. தெரிஞ்ச சம்பவம் தான் சொல்லிக் கொடுக்க போறேன், தெரியாத சம்பவத்தை சொல்லிக் கொடுக்க போறதில்ல. இதை கூட இன்னைக்கு நிறைய பேர் இப்படி வியாக்கியானம் பண்ணுது. மோசஸ் எப்பவுமே தெரிஞ்ச பகுதியை தான் ஒரு சில பகுதி எடுத்துக்கிறோம். அந்த ஒரு சில பகுதியை நீங்க முதல்ல முழுசா படிங்க, வெளியே வாங்க, அதுல இருந்து நல்ல விடுதலையாகி வாங்க, அதுக்கப்புறம் மற்ற பகுதிக்கு போவோம். அல்லேலூயா. வாங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 27வது வசனம். ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம். சொன்ன உடனே எல்லா பேரும் சொல்லுவீங்க, பெரும்பாடுள்ள ஸ்ரீயா, பெரும்பாடுள்ள ஸ்ரீ, நானும் கூட பெரும்பாட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு. பெரும்பாடு மாறணும்னா நீங்க என்ன செய்யணும்? வாஞ்சிக்கணும். ஏன்னா அவளுக்கு தெரியுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது எப்படி ஒரு அதிசய பிறப்பு, எப்படி ஒரு உன்னதமான தெய்வம் சொல்லி. 2வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். மார்க்கில் எடுக்க வேண்டாம், 2வது அதிகாரத்தில் மார்க்கில் ஒரு சம்பவம் நடக்கும், நமக்குலாம் தெரியும். 2வது வசனத்திலே இருக்கு. ஒருத்தன் இருக்கான், திமிர்வாதக்காரன், முடியாதவன் இருக்கிறான். அவனை கட்டில கொண்டு போய் படுக்க போட்டு கூரையை பிரிச்சுக்கிட்டு இறக்குறான். இதெல்லாம் அவன் என்ன செஞ்சிருப்பா? கேள்விப்பட்டிருப்பா. கேள்விப்பட்டுட்டு ஒரு பொம்பளை பிள்ளை, 12 வருஷமா முடியாத பொம்பளை பிள்ளை, அப்படிதான் சொல்லணும், அப்படிதானையா? ஆனா அவன் என்ன செய்யறா? எந்த கூட்டமா இருந்தா என்ன, எந்த பிரச்சனையா இருந்தா என்ன, நான் போவேன். சரி, வசனத்தையே வாசிங்க, 27 மட்டும் வாசிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனத்தை சொல்றதை விட வசனத்தை வாசிங்க, தெரிஞ்சிடும். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு ஹல்லேலூயா, கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால், நான் அவர் வஸ்திரங்களையாவது தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே, ஆமென், ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து, ஆமென். போதும், எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நீங்க இப்படி எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு நேரத்தில் நான் வேலை செஞ்சாலும் சரி, ஒரு 5 நிமிஷமாவது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன் நான், இயேசுவை குறித்து அறிந்திருக்கிறேன் நான், இயேசுதான் எல்லாவற்றிலும் விடுதலை நாயகன் என்பதை அறிந்திருக்கிறேன் நான். என் நோய்க்காக நான் விடுதலையோட ஜெபம் பண்ணுவேன், உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். என் சம்பளத்துக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், என் பிள்ளைங்க திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுவேன், என் பிள்ளைங்களோட ப்ரமோஷனுக்காக ஜெபம் பண்ணுவேன், என் பிள்ளைங்களோட ஹையர் ஸ்டடிக்காக ஜெபம் பண்ணுவேன். அப்படிங்கிற ஒரு வாஞ்சை வந்துருச்சுன்னா நீங்க மேலே வந்துருவீங்க. நானும் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், நீங்க ஜெபம் பண்ணியாவது நடக்குதான்னு பார்ப்பான் அப்படின்னா நான் சொல்றேன், நான் ஜெபம் பண்ணியும் நடக்காது, நீங்க ஜெபம் பண்ணியும் நடக்காது. அப்படித்தானையா? என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்வோம். அவள் தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவழிச்சிட்டா, தெரியும், எல்லாம் உங்களுக்கே தெரியும். 12 வருஷம் ஜனக்கூட்டத்தை பெரிய ஒரு பிரச்சனையை அவன் என்ன செய்யலாம்? பார்க்கல. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள், இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட. இன்னைக்கு இந்த இயேசுவை எத்தனையோ முறை கேள்விப்பட்டோம். இப்படிப்பட்ட பாவியெல்லாம் அவர் ரத்தம் சிந்தி மீட்டு இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் அறிந்திருக்கிற தேவனை, என்னை உயர்த்துகிற தேவன் உங்களை ஏன் உயர்த்த மாட்டாரு?
வாஞ்சை இருக்கணும். அது ஒரு சாதாரணமான வசனம் தான். நிறைய பேருக்கு வாய் அளவில் வாஞ்சை இருக்கு, இருதய அளவில் வாஞ்சை இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவான், பிரதர் அடுத்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா பிரதர் 2 கீபோர்டு வாங்கிடுவோம் பிரதர், நல்ல ஒரு மிக்சர், நல்ல ஒரு இது. அது வாயிலே சொல்லக்கூடாது. அதுக்கு கொஞ்சம் போல பணத்தை போட்டு ஜோம் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சு அதுக்கு உண்டான முயற்சிகளை செய்து என்ன செய்யணும், வாங்கிக்கணும். அப்போ தான் அந்த 2 கீபோர்டுங்கிற இடத்துல 1 கீபோர்டு அதை என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். உண்மைதானே? வாஞ்சை வாயில மட்டும் இருக்கக்கூடாது, இருதயத்தில் இருக்கணும். அவளுக்கு இருதயத்தில் இருந்துச்சு, போனா முயற்சி பண்ணி போனா. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்ரீனா டெப்ளேஷன் கொடுத்துக்கிட்டே போகலாம். அவளுக்கு எவ்வளோ பலகீனம் இருந்திருக்கும், எவ்வளோ காரியம் இருந்திருக்கும். ஆனால் ஒரே ஒரு காரியம் தான், கேள்விப்பட்டிருக்கிற இயேசு இன்னார் என்பதை அறிந்திருந்தாள். அவரை நம்பி போனால் உயர்ந்த அடைக்கலம் என்பதை அறிந்திருந்தாள். அவரை நம்பி போனால் விடுதலை என்பதை அறிந்திருந்தாள். வாஞ்சித்தாள், அவள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டாள். இன்னைக்கு நீங்க எத்தனை வருஷம் கடந்து போச்சு, எத்தனை மாசம் கடந்து போச்சு. ஒரு 1500 ரூபா சம்பளமே போதுமா, 15,000 ரூபா சம்பளமே போதுமா, 3000 ரூபா சம்பளமே போகணுமா? அடுத்த நிலைமைக்கு என்ன செய்யணும், வாஞ்சிக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்யறதில்ல, வாஞ்சிக்கணும். தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை இன்னொரு என்ன போல பார்வையில்லாத ஒரு சம்பவத்தை ஒன்று சொல்லிட்டு போயிடுவோமே. அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 47வது வசனம். தெரிஞ்ச சம்பவம் தான், கேட்ட சம்பவம் தான். எனக்கே சில நேரம் இங்கே உரைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஓ சரி போட்டு வாசிங்க. அவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, பாத்தீங்களா, இங்கேயும் பாத்தீங்களா, வாஞ்சிக்கிறான், முயற்சி செய்யறான். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஜனக்கூட்டத்துக்குள்ள போகும்போது அவனை என்ன செய்யறாங்க, அதட்டுறாங்க. அப்படித்தானே அங்க மேல போட்டிருக்கு, அதட்டுறாங்க. முன்னடப்பாரு பின்னடப்பாரு, சும்மா இருயா அப்படிங்கிறாங்க. நம்ம ஊர்ல அப்படித்தான், என்ன பெரிய இயேசு, இத்தனை வருஷம் பைபிளை தூக்கிட்டு போயிட்ட, இன்னும் உன் மகளுக்கு ஒரு இடத்துல கூட பொண்ணு கிடைக்கல, உன் மகனுக்கு ஒரு இடத்துல கூட மாப்பிள்ளை கிடைக்கல, இப்படி சொல்லுவான். இப்படி சொல்ற சத்தம் கேட்கும் நமக்கு. ஆனா நீ என்ன செய்யணும், அவர் சொல்லி இருக்கிறாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடினாலே நான் அவனை விடுதலையாக்குவேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நான் தூக்கிட்டு போற பைபிள் என்ன வீணாக்காது, குடும்பமாக்கும், என் பிள்ளைங்களை வாழ வைக்கும், என் பிள்ளைங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுக்கும். என்ன 2 கண்ணு தெரியாதவன் கூப்பிட்டான், வாஞ்சித்தான், கேள்விப்பட்டான், அவனுக்கு வாழ்க்கை உயர்ந்தது. சொன்னால், விசுவாசித்தால், வாஞ்சித்தால் உங்களுக்கும் நடக்கும். உண்மையாங்க. சரி, ஒரு வழியா ஊழியத்தை ஆரம்பிச்சாச்சு, வழி என்ன செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் நான் உட்காந்து ரொம்ப யோசிக்கவே இல்லை. அழைத்தவர் அவர் என்றால், தெரிந்து கொண்டவர் அவர் என்றால், என் வாயிலையும் வார்த்தையை போடுவார், அந்நிய பாஷையின் வரங்களை போடுவார், தீர்க்க தரிசனங்களை போடுவார், என்னாலும் இந்த ஊழியத்தை நடத்த முடியும் என்று சொல்கிறேன், வாஞ்சிக்கிறேன், அவர் நடத்துகிறார். அவன் அதைத்தான் செஞ்சான். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, வாசிங்க வாசிங்க வசனத்தை வாசிருங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும். வாஞ்சை இருந்துச்சு, அவன் வாழ்க்கையில் இருளில் இருந்த வாழ்க்கை வெளிச்சத்திற்கு மாறியது. அல்லேலூயா. வாஞ்சிக்கணும், வாஞ்சிக்கணும். நிறைய பேர் வாயளவுல வாஞ்சிச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. அந்த தீமையின் மகனை போல நான் என்ன செய்வேன், முயற்சிப்பேன். அந்த பெரும்பாடு உள்ள ஸ்ரீயை போல அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன வழி, அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன வழி நான் யோசிப்பேன். உண்மையா நான் ஒவ்வொரு வருஷத்தை துவக்கும் போதும், போன வருஷம் இத்தனை பேருக்கு இதை செஞ்சிருக்கிறோம், அடுத்த வருஷம் இத்தனை வருஷம் இதை செய்யணும், இதுக்கு என்ன செய்யறது, எப்படி எப்படி சத்தியத்தை அறிவிக்கிறது, எப்படி எப்படி மக்கள்கிட்ட பேசுறது, எப்படி எப்படி ஆண்டவருடைய ஆராதனையை நாம செய்வது, என்ன செஞ்சா எப்படி நடக்கும் அப்படிங்கிறத வாஞ்சிப்பேன், திட்டமிடுவேன், அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பேன். அவர் ஒவ்வொரு மாசமும் வித்தியாசமா ஆராதனைகளை ஒவ்வொரு வாரத்திலும் நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பார்த்தோம், பார்வை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்த்தோம். இன்னொருத்தர் இருந்தார், ரொம்ப அழகான ஒரு மனிதன், ரொம்ப அழகான ஒரு மனிதன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம். சொன்ன உடனே சில பேருக்கு பேரெல்லாம் தெரிஞ்சிடும். சகேயு ரொம்ப மனுஷன், நல்ல மனுஷன், மாறிட்டான், அப்படியெல்லாம் மாறினான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனா அவன் மாறுகிறதற்கு என்ன காரணம், எப்படி இருந்தா, வாஞ்சித்தான். அவன் என்ன செஞ்சான், வாஞ்சித்தான். வாஞ்சித்ததற்கு பிறகுதான் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. தோத்திரம். நீங்க வாஞ்சிக்கணும், வாஞ்சித்தாதான் உயர்ந்த அடைக்கலாம், வாஞ்சித்தாதான் விடுதலை. நம்ம எப்பவுமே அப்படி நினைக்கிறது இல்லை. ஏதோ ஒரு சின்ன வீடு இருக்கு பிரதர், ஏதோ ஒரு சின்ன பைக் இருக்கு பிரதர், ஏதோ எங்களுக்குள்ள ஒய்ஃபுக்கும் ஒரு சின்ன வேலை கிடைச்சிருக்கு பிரதர்,
ப்ரொமோஷன்லாம் வேணாம் பிரதர், பிள்ளைகளை கூட்டிகிட்டு அங்கே எங்கே போய் அலையணும். அப்புறம் கடைசியில் கை கட்டினது வாய் கட்டல, சம்பாரிச்ச சம்பாத்தியம் கைக்கும் பத்தலை வாய்க்கும் பத்தலை. காலம் இருக்கும்போது என்ன செய்யணும்? வாஞ்சிக்கணும். ஓடுற வயசில் ஓடணும், ஓடுற வயசில் ஓடணும். ஓடுற வயசுல உட்காந்துக்கிட்டு இருக்கிற சிஸ்டம் போதும், இருக்கிற லேப்டாப் போதும், இருக்கிற கீபோர்டு போதும், இருக்கிற பேடு போதும், இருக்கிற ஒரு சின்ன வீடு போதும். அப்புறம் மகளுக்கு வாடகை வீட்டு தான் இருக்கணும். அல்லேலூயா. குடும்பம் பெருசாகும் போது, பிள்ளை குட்டிகள் நிறைய ஆகும்போது பத்தாது. ஏன் இப்பயே ஓடி ப்ரமோஷன் வாங்கியிருந்தா, இப்பயே ஓடி கொஞ்சம் கூடுதலாக சம்பாரிச்சிருந்தா? வாஞ்சை இருக்கணும். வாஞ்சை நிறைவேறுவதுதான் ஆத்மாவுக்கு இனிமை. வாஞ்சை உள்ள ஆத்மா தான் செழிக்கும். அவனுக்குள்ள வாஞ்ச. நம்ம ரொம்ப குட்டையான ஆளு, நம்ம குட்டையான ஆளு. ஆனா இந்த அற்புதம் செய்கிற இயேசு, அதிசயம் செய்கிற இயேசு, இவ்வளவு ஜனங்கள் பார்க்கிற இயேசுவை நான் எப்படியாவது இந்த ஓர கண்ணால பாத்துறணும். ஓர கண்ணால பார்க்க கூடாது ஆண்டவரே, ஒரிஜினல் கண்ணால பார்க்கணும். நிறைய கேஸ் ஓர கண்ணால பார்த்துக்கிட்டே சுத்திட்டு தெரியுது, அதனாலதான் உள்ள வர முடியல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை கிட்டத்துல வந்து ருசிக்கணும், தூரத்துல இருந்து ருசிக்க முடியாது. அது எப்படி இருக்குன்னா, சாப்பாட்டு வாசனையை மூக்கில் வச்சுட்டு போற ஆளாக தான் இருக்கும், வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்காது. சில பேர் இருக்கான், அடுத்த வீட்டு வாசனையா வரிசையா பார்த்துக்கிட்டு ருசி கண்டுக்கிட்டே போவான். அவன் வீட்டில் சாப்பாடு சரியில்லைன்னு பொண்டாட்டிட்டு சண்டை ஓடுவான். இருக்கா அந்த மாதிரி கேஸு? அல்லேலூயா. சரி வாசிங்க 19:3, லூக்கா 19:3. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். தேடினா வாஞ்சித்தான். இவ்வளவு கூட்டமா, இவ்வளவு பெருசா, இதுல போய் நம்ம எங்க பார்க்க போறோம்? அவர் பெரிய ஆளுங்க. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஒரு அமைச்சரை பார்க்க போனா, ஏங்க அவரெல்லாம் இப்ப பிடிக்க முடியாதுங்க. இவன் அப்படி நினைச்சிருக்கலாம். நினைச்சேன்னா எப்படி நினைச்சிருக்கலாம்? அப்தாடி இவ்வளவு பெரிய கூட்டம், நம்ம இம்புட்டு கூட்டத்துல இம்புட்டு குட்டையா இருக்கிறாள், நம்ம போய் என்னத்துக்கு? ஏதோ நமக்கு கொஞ்சம் பண வசதியும் இருக்கு, என்னத்தையோ வச்சு காலம் தள்ளுவான் அப்படின்னு நினைக்கல. அவன் வாழ்க்கையில பரலோகத்துக்கு போற வழி எது, உயர்வு எதுங்கிறத தேடினான், வாஞ்சித்தான். அந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். இன்னைக்கு நிறைய கேஸ் பாத்தீங்கன்னா, வெளியில இருக்கிற கேஸ் வாஞ்சை இல்லாம இருந்தா பரவாயில்ல, இயேசுவை அறிந்த கேஸ் இன்னும் உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ள வர முடியல, விடுதலை தர முடியல. டப்பா டப்பாவா மாத்திரை டப்பாவை தூக்கிட்டு திரியிறோம். வாஞ்சை இருக்கணும். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் விடுதலையாக்குவார், கர்த்தர் சுகம் தருவார், கர்த்தர் ப்ரமோஷன் கொடுப்பார், கர்த்தர் வராத சம்பளத்தை வர வைப்பார், கர்த்தர் என் பிள்ளைக்கு வெளிநாட்டில் வேலை கொடுப்பார், கர்த்தர் என் பிள்ளைக்கு 2வது குழந்தை கொடுப்பார், கர்த்தர் என் பிள்ளைக்கு முதல் குழந்தையை கொடுப்பார், கர்த்தர் அங்கவீன குறைவுள்ள என் மகளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்பார். இது சாபம் இல்லை, பாவம் இல்லை, பில்லி சூனியம் இல்லை, கட்டு இல்லை, மந்திரம் இல்லை. ஏன்னா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுகிறவனும் மந்திர பார்க்கிறவனும் ஒருத்தனும் இல்லை. வாஞ்சிக்கணும், வாஞ்சித்தான் நடக்கும். சகை வாஞ்சித்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படிப்பட்டவரோ, அவன் வாஞ்சித்த வாஞ்சைக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். சகைவே நீ இறங்கி வா, நீ இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்கணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வர்றதுக்கு ஆயத்தம். ஆனா வாஞ்ச வாய் அளவுல இருக்கக்கூடாது, இருதயத்தில் வாஞ்சிக்கணும், முயற்சி பண்ணணும், அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும்னு முயற்சி பண்ணணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். ஈசாக்கை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆதியாகமங்களின் புத்தகம் 26வது அதிகாரத்தில் 17வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது துரத்தி விடுறான். துரத்தி விட்டோடனே, இங்கே துரத்தி நம்ம இனி என்னத்தை வாழ போகிறோம், அப்பனும் இல்லை, என்னத்தையோ நீங்கள் போய் ஆளுக்கு போய் பொழைச்சிக்குங்க அப்படின்னு இல்லை, அடுத்த இடத்துக்கு போய் தோண்டினா அவருக்கு தான் ரெகபோத் கிடைத்தது. அல்லேலூயா. ரெகபோத் கிடைத்தது. தெரியுமில்ல உங்களுக்குலாம்? முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் ஒரு எல்லைக்குறியெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு எண்ட் கார்டு போடுவார். எப்போ அவர்கிட்ட போகணும், எப்போ அவர்கிட்ட நீங்கள் வரணுங்கிறத அவர் தீர்மானிச்சிருப்பார். அதுக்கு முன்னாடி நீங்களா சோர்ந்து போயக்கூடாது, நீங்களா ஒரு டிசிஷன் வந்துடக்கூடாது, முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஆரம்பமும் அவர், முடிவும் அவர், இதுவரை நடத்தினார், இனியும் நடத்துவார்னு சொல்லணும். அவர் நிச்சயமாக நடத்துவார். இந்த வசனம் ஒரு சிம்பிளான வசனம், எத்தனையோ முறை படித்து கடந்து போயிருக்கிற வசனம். இப்போ சொல்லுங்க எல்லாரும் எங்களோட சேர்ந்து அந்த வசனத்தை எடுத்துட்டு வாங்க. 91:14 எடுத்துட்டு வாங்க. இப்போ சொல்லுங்க எங்களோட சேர்ந்து, நான் அவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவரை என்னை விடுவிப்பார், அவர் மேலே நான் நம்பிக்கையா இருக்கிறபடினால், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் என்னை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார்னு சொல்லி உங்க பேரை உங்க சூழ்நிலைகளை இந்த இடத்துல இப்ப கர்த்தர் இடத்துல வச்சு ஜெபிங்க எங்களோட சேர்ந்து. கர்த்தர் எப்படி உங்களை விடுதலை ஆக்குறாருங்கிறத நீங்க வரும் நாட்கள் என்ற சாட்சியா சொல்லுவீங்க. இப்பொழுது வாஞ்சியோடு ஜெபிக்க போறோம். கர்த்தர் நிச்சயமா விடுதலை ஆக்க போறார். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே இத்தனை நாள் என்னுடைய வாயளவுல நான் முயற்சி பண்ணியிருப்பேன், பேச்சளவுல இருந்திருக்கோம். இப்போ ஒரு 2 கண்ணும் தெரியாதவர், இந்த உலகத்தை பார்க்க முடியாதவர், 14 வருஷம் ஒரு ஊழியக்காரரிடத்துல வேலை பார்த்து 10 வருஷமா ஒரு ஊழியத்தை நிறுவி
கர்த்தருடைய கிருபையினால, இரக்கத்தினால, தயவுனால அவர் வாஞ்சிக்க இந்த ஊழியம் நடக்குதுன்னா, இன்னைக்கு என் வியாதி மாறும் என்று நான் வாஞ்சிக்கிறேன், என் கடன் பாரம் மாறும் என்று நான் வாஞ்சிக்கிறேன், என் பிரச்சனை சுமூகமாகும் என்று நான் வாஞ்சிக்கிறேன், பிரிந்து போயிருக்கிற என் பிள்ளைகள் சேரும் என்று வாஞ்சிக்கிறேன், என் ஆத்துமா சோர்ந்து போகாதபடிக்கு உம்மை நான் அறிந்திருக்கிறபடினால், உம்மை தெரிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வையும் என்று சொல்லுங்க. அவர் கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற தேவன். சங்கீதத்தில் நாம வாசித்தல்ல, சாமுவேல் மாத்திரமல்ல, ஆரோன் மாத்திரமல்ல, மோசே மாத்திரமல்ல, இன்றளவுக்கு என்னை போன்ற ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கும் நின்று கொண்டு இந்த சபையிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும், உங்கள் வாஞ்சை உண்மையானதா இருந்தா, உங்க தீர்மானம் உண்மையானதா இருந்தா, உங்க உடன்படிக்கை உண்மையானதா இருந்தால், என் தேவனால் மாற்றக்கூடும் என்று சொன்னால், என் தேவனால் நடக்கும் என்று சொன்னால், என் தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் பொய் சொல்லுகிறது இல்லை என்று நம்பினாள், எங்களிடத்தின் ஆண்டவர், எங்களை வாழ வைத்திருக்கிற ஆண்டவர், எங்களை ஊழியம் செய்ய வைத்திருக்கிற ஆண்டவர், இன்னைக்கு நீங்க எதை வாஞ்சிக்கிறீங்களோ, எந்த காரியம் கெட்டு போயிருக்கு நினைக்கிறீங்களோ, எந்த காரியத்தை இழந்து போயிருக்கிறேன் என்று நினைக்கிறீங்களோ, எந்த காரியத்தில் நான் தள்ளப்பட்டு போயிருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறீங்களோ, எந்த காரியத்தில் நான் உதாசனப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, எந்த காரியத்தில் நான் அவமானத்தை அடைந்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்களோ, இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வாஞ்சியோடு இப்பொழுதும் ஜெபிக்கிறேன், இப்பொழுது உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன், இப்பொழுது உம்முடைய கிருபையை வாஞ்சிக்கிறேன், இப்பொழுது உம்முடைய இரக்கத்தை வாஞ்சிக்கிறேன், இப்பொழுது நீர் நடத்துகிற நடத்துதலை நான் உணர்ந்திருக்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவனால் என்னும் என்னை நடத்துவீர் என்று சொல்லுகிற வார்த்தை அது எனக்கே சொல்லப்பட்ட வார்த்தையாக, எனக்கே சொல்லப்பட்ட வார்த்தையாக நான் சுதந்திரிக்கிறேன் என்று சொல்லி ரிசீவ் பண்ணுனீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாஞ்சையுள்ள ஜெபத்தை கேட்டு, இயேசு எப்படிப்பட்டவனோ என்று வகை தேடி சுற்றி திரிந்த ஒரு மரத்தில் ஏறின சகையுவின் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததை போல, இன்றைக்கும் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற, யூடியூப்பில் இணைந்து கொண்டிருக்கிற, சபைகளிலே கைகளை தட்டி ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே புதிய ரட்சிப்பு உண்டாவதாக, இயேசுவின் நாமத்திலே புதிய சமாதானத்தின் ஆவிகள் உண்டாகுவதாக, இயேசுவின் நாமத்திலே பிரிவினின் ஆவிகள் எடுக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்திலே அந்தரங்க கிரிகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்திலே மாந்திரிக கட்டுக்கள் உடைவதாக. நான் வாஞ்சிக்கிறேன், விடுதலையோடு நீங்க கடந்து போறீங்க, விடுதலையோடு தேவனை ஆராதிக்க போறீங்க, விடுதலையோடு தேவனுக்கு சாட்சியாய் வாழ போறீங்க. இதுவரைக்கும் மறந்தவங்க எல்லாம் உங்களை நினைக்க போறாங்க, இதுவரைக்கும் உங்களை தேடாதவங்க எல்லாம் தேட போறாங்க, இதுவரைக்கும் உங்களை நினைக்காதவங்க எல்லாம் நினைக்க போறாங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே இப்ப நான் வாஞ்சிக்கிறேன், என் குடும்பத்தை சரிப்படுத்த உம்மால முடியும்னு, என் பிள்ளைங்களை சரிப்படுத்த முடியும்னு, என் பிசினஸ் சரிப்படுத்த முடியும்னு, என் கடன் பாரத்தை சரிப்படுத்த முடியும்னு, என் வேலை ஸ்தலத்துல இருக்கிற பிரச்சனையை சரிப்படுத்த முடியும்னு விசுவாசிக்கிறேன். நடக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பீ. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து வாஞ்சியோடு இந்த வருஷமும் என்னை கர்த்தர் வாழ வைப்பார், இந்த வருஷமும் கர்த்தர் என் தொழிலை ஆசீர்வதிப்பார், இந்த வருஷமும் என் குடும்பத்தில் வியாதி இல்லாத ஒரு ஆண்டாய் மாறும், இந்த வருஷத்திலும் நான் ஊழியத்திற்கு கொடுக்கிறவனாய் மாறுவேன், இந்த வருஷத்திலும் என் பிள்ளைகளோடு நான் சமாதானமாய் வாழ்வேன் என்று சொல்லி ஒவ்வொரு வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் உம்மிடத்தில் தெரியப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினால் விடுதலையாக்குவேன் என்று சொன்ன தேவன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொன்ன தேவன், அப்படியே செய்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, வழிநடத்த வேண்டும் என்று உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி விரும்பியாக்கி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால், எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. ஜெபியுங்கள், தாங்குங்கள், தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.